பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், அங்கு எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? கள நிலவரம் என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க மகேஷ். ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் திருச்சி சத்திரம் பேருந்திலே திடீர் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து பேருந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற லெலின் பாண்டியன் நம்மோடு இருக்கிறார். அவர்களுமே நேரடியாக போகும். தவிர்க்க முடியாத சூழல்ல நிதி நெருக்கடினால்தான் நாங்கள் இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கோம். நேரடியாக போகும். தவிர்க்க முடியாத சூழல்ல நிதி நெருக்கடினால்தான் நாங்கள் இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கோம் சொல்றோம். நீங்க இப்ப தற்பொழுது சாலை மறியல் பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. நிதி நெருக்கடி எல்லாம் அரசாங்கத்துடைய செயலில்லாத தன்மையினாலதான் நிதி நெருக்கடியை தவிர உண்மையாலுமே மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், ஒரு சாதாரண ஏழை கட்டுமான தொழிலாளிலேருந்து விவசாயிலேருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து கட்டணத்தை ஒரு நள்ளிரவுல இரவோடு இரவாக கிட்டத்தட்ட வரலாறு காணாத வகையில் 50% மேலாக ஏற்றிருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அரசாங்கத்துடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கான தகுதியும் திறமையும் இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இது நடந்திருக்கே தவிர இதற்கு எந்த விதமான நஷ்டமோ இதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படிங்கறதாங்க. பேருந்து ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும், நிதி நெருக்கடி ஒரு 6 ஆண்டுகளா உயர்த்தப்படல, வேற வழியே இல்லைன்னு அரசு தரப்புல சொல்றாங்களே. பேருந்து தொழில் இன்னைக்கு நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை லாபத்தில் இயங்குதா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை லாபத்தில் இருக்கா? தீயணைப்பு துறையில என்ன லாபம் கிடைக்குது அரசாங்கத்துக்கு? அரசுங்கிறது எதற்கு? மக்களுடைய சேவையை, மக்களுக்கு தேவையானதை செய்து தருவதற்காக தான். யாரும் அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து பண்ண போறதில்ல. மக்களுடைய வரி பணத்துல தான் இன்னைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த டிக்கெட் விலை உயர்வுங்கிறது ஒரு இரவோடு இரவாக ரொம்ப மோசமா நடக்குது. மற்ற மாநிலத்தெல்லாம் இன்னைக்கு கை காட்டுறாங்க. ஆனா மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேலான மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கான சலுகைங்கிறத கொடுக்கிறது. அது எதற்கு? இந்த மாநிலத்துடைய கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு. அப்ப கல்வி அந்த துறை என்பது அதற்கான பணத்தை போக்குவரத்து துறைக்கு கொடுக்கணும். தமிழக அரசாங்கம் போக்குவரத்து துறைக்கான நிதியை ஒதுக்கணும். அதை ஒதுக்காம இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது பழி சொல்வதுங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறாங்கன்னு தெரியல. 55,000 சம்பளங்கிறது இன்னைக்கு 1 லட்சம் ஆயிட்டு இருக்க. இது எப்படி? இது நஷ்டம் இல்லையா? தற்பொழுது ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் மாதா சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்க்கலாம். இதே போல திருச்சி தஞ்சாவூர் சாலையிலே திருவூரும் அருகே இருக்கிற காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரியிலே கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பல்வேறு இடங்களிலே திருச்சியிலே ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் திருச்சியிலே திருவரம்பூர், லால்குடி உள்ளிட்ட இடங்களிலுமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பேருந்து கட்டண உயர்வு என்பது அடித்தட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பேருந்துகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கு. திடீர் கட்டண உயர்வு சில இடங்களில் 50 மடங்கிற்கு மேலாக, ஏற்கனவே 5 ரூபாய் பயணப்பட்ட இடத்திற்கு 10 ரூபாய் 12 ரூபாய் என்று கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது எங்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு பொருளாதார தாக்குதல் போலவே இருக்கிறது என்று அடித்தட்டு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நடத்தி வரும் போராட்டம் குறித்தான விரிவான தகவலை பதிவு செஞ்சீங்க மகேஷ். நன்றி. சித்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் வீரநம்மல் பள்ளியில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை காண குப்பம் பகுதியிலிருந்து ஏராளமானவர்கள் சென்றனர். அப்போது களத்தில் இறக்கப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்ததில் பார்வையாளர்கள் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆந்திராவைச் சேர்ந்த தனசேகர் என்ற 25 வயது இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரசும் அரசியல் கட்சிகளும் நீதித்துறையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள அவர், நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை அத்துறையைச் சேர்ந்தவர்களை தீர்த்துக் கொள்வார்கள் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இந்திய நீதித்துறை நீண்ட வரலாறு கொண்டது என்றும் அது மிக திறமையானவர்களை உடையது என்றும் தெரிவித்தார். அரசும் அரசியல் கட்சிகளும் நீதித்துறையிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர்,
அவர்கள் பிரச்சனையை ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பது அக்கட்சியை அரசியலில் இருந்தே ஒதுக்குவது இல்லை என விளக்கமளித்த மோடி, காங்கிரஸ் கலாச்சாரம் இல்லாத இந்தியா வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம் என தெரிவித்தார். முத்தலாக் சட்டத்திற்கு மாநிலங்களவையில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடும் மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என தெரிவித்தார். முத்தலாக் சட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்த பிரதமர் மோடி, முத்தலாக் சட்டம் என்பது அரசியல் முடிவல்ல, இஸ்லாமிய பெண்களை முத்தலாக் கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கை எனவும் கூறினார். பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடரும் என கூறிய அவர், வரும் பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் ஏதும் இருக்காது என சூசகமாக தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றி என தெரிவித்த மோடி, ஜிஎஸ்டியில் தேவையான மாற்றங்களை கொண்டுவர தயார் எனவும் கூறினார். சர்வதேச அரங்கிலிருந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது இந்தியாவின் நோக்கம் அல்ல என தெரிவித்த மோடி, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு எதிராக உலகத் தலைவர்களை இணைப்பதே நோக்கம் என கூறினார். நீதிமன்றங்களில் ஜனநாயகம் இல்லை என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் விமர்சித்துள்ளார். மேலும் நீதித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தலைமை நீதிபதி குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான கருத்தரங்கு மக்கள் அதிகாரம் சார்பில் சென்னையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத், பத்திரிகையாளர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பேசிய நீதிபதி ஹரி பரந்தாமன், நீதிமன்றங்களில் ஜனநாயக வெளி குறித்து வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை இருக்கும் வரை ஜனநாயகம் இருக்காது என கூறினார். ஜனநாயகம் கோர்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க, போய் பாருங்க. சுத்தி ராணுவ முகாம் மாதிரி இருக்கக்கூடியது வந்து எப்படிங்க கோர்ட்டு? எங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது குண்டு வெடிப்பு இருக்கிறதா? தில்லியில் இருக்கு, காஷ்மீர்ல இருக்கு, வடகிழக்கு பகுதியில் இருக்கு. நம்ம அறிந்த ஆயுதமே பாரதி ராஜா சொன்ன மாதிரி கத்திதான் வருவாதான், வேற எதுவும் தெரியாது. அதுக்கு ஏங்க சிஐஎஸ்எஃப்? அதுக்கு 64 கோடி ரூபாய் தமிழ் அரசை கூட கோர்ட் மிரட்டுது, இருக்கணும்ன்றாங்க. எதற்காக? அந்த ராணுவம் போற வரையில ஜனநாயக அமைப்புன்னு சொல்ல முடியாது. கருத்தரங்கில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஹரி பரந்தாமன், உயர்நீதிமன்றங்களில் 40 விழுக்காடு நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளதால் பல லட்சம் வழக்குகள் தேங்கியுள்ளதாக கூறினார். உலக நாடுகளை ஒப்பு நோக்குனா நம்முடைய ஜனத்தொகைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஊர்ல நீதிபதிகள் இல்லை அப்படின்ட்டு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் திரு வேணுகோபால் அவர்களே சொல்லியிருக்காரு. அதுதான் அடிப்படையான காரணமாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் வழக்கு லட்சக்கணக்கில் தேங்கி கிடக்கு. இப்போ உயர்நீதிமன்றத்திலேயே 40% நீதிபதிகள் இடம் காலியா இருக்கு. நீதிபதி என்று ஓய்வு பெறப் போகிறார் என்பது அவரை நியமிக்கும் போதே தெரிந்துவிடும். எனவே நியமிக்கும் போதே தெரிவதால் அதை உடனடியாக அந்த காலி இடத்தை நிரப்பினால் பரவாயில்லை. கிட்டத்தட்ட 40% மேலாக ஒரு இடம் காலியா இருந்தா லட்சக்கணக்கான தேங்காம என்ன பண்ணும்? தொடர்ந்து பேசிய என்ஜிஆர் பிரசாத், நீதிமன்றங்களுக்கு மாற்றங்கள் வருவதாக வெளியில் மக்கள் போராட்டங்கள் வேண்டும் என்றார். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் மாற்று கருத்து சொல்பவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதால் அந்த சட்டத்தையே நீக்க வேண்டும் என்றும் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது.